கிறிஸ்டியன் நெட்வொர்க் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இஸ்ரேல் ஈரான் இந்த போர் சூழல்கள் மிக தீவிரமாக காணக்கூடிய இந்த சமயத்துல பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே கடந்த சில தினங்களாக சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் ஒன்று நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் மருத்துவமனை மீது விழுந்திருக்கிறது. இந்த கோர தாக்குதலில் 400க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் 250க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள், கிட்டத்தட்ட 300 மக்கள் மிகப்பெரிய அளவில் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வருகிறது. அநேக வீடியோ காட்சிகளை பார்க்க முடிகிறது. மிகவும் சோகமான ஒரு காரியம். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மேலும் பல தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பரபரப்பான சூழ்நிலைகள் சம்பவிக்கின்ற இந்த சமயத்தில் இஸ்ரேலின் ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலின் ஐஏஎஃப் மிகப்பெரிய ஒரு சில சம்பவங்களை அவங்க செய்திருக்காங்க. குறிப்பாக ஈரானின் தலைவரான அலி கமேனி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக உயிரிழந்தார். நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவரின் தனிப்பட்ட விமானம் ஈரானின் முஹராபாத் விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரின் விமானத்தை இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி அந்த விமானத்தை அழித்துள்ளது. இந்த செய்திகளும் தற்போது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் ஐடிஎஃப் ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ ஒன்றை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது டெஹரான் பகுதியில் செயல்பட்டு வந்த ஈரானின் நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸை இஸ்ரேலின் ஐடிஎஃப் கண்டுபிடித்து அதன் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி செயல்படுகிறது என்பது பற்றியதான ஒரு வீடியோவையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மிக வைரலாக அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது. மேலும் லெபனான் பகுதியிலேயும் ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை முன்னெடுத்துட்டு வராங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இஸ்ரேல் அநேக குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக ஈரானில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்கூலின் மீது தாக்குதல் நடத்தி அநேக குழந்தைகள் இறந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அப்போதே நம்ம நிறைய விஷயம் அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த பள்ளிக்கூடத்தில் IRGC என்ற அந்த ராணுவம், தீவிரவாத ராணுவம் அது செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தான் இஸ்ரேல் அங்க தாக்குதல் நடத்தினாங்க என்று நம்ம பார்த்தோம். காசாவிலே மருத்துவமனைக்கு அடியிலே அந்த தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க ஸ்கூலுக்கு அடியில் பதுங்கி இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலை தங்களுடைய பேஸாக வைத்து இயங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேல் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை உலகிற்கு காட்டலாம் என்று அவங்க இதெல்லாம் பிளான் பண்றாங்க நம்ம சொல்லியிருந்தோம். தற்போது அதற்கான ஒரு சில வீடியோ காட்சிகளும் வெளியாகி உள்ளது. ஈரானில் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் IRGC என்ற அந்த அமைப்பு அவர்கள் செயல்பட்டு வரும் காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த காட்சிகள் தற்போது பேசு பொருளாகவும் மாறி உள்ளது. அநேக உண்மைகளை இது எடுத்துரைக்கிறது. நம்ம நினைக்கிறது மாதிரி கிடையாது. வேண்டுமென்றே அப்பாவி சின்ன குழந்தைகளை மனித கேடயங்களாக இந்த ஈரான் அரசாங்கம் உபயோகிப்பதை நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரேல் ஈரான் இந்த போர் சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த டைம்ல சைனா தன்னுடைய 26 ராணுவ விமானங்களை தைவானுக்கு மேலாக பறக்க விட்டிருக்கிறாங்க. தைவானை சுற்றி வருவதான தகவல்கள். அது மட்டுமல்லாமல் 7 போர் கப்பல்கள், இவை அனைத்தும் தற்போது தைவானை சுற்றி வருவதான செய்திகளை பார்க்க முடிகிறது. எப்போது வேண்டுமானாலும் சீனா தைவான் மீது ஒரு போரை தொடுக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சைனா தைவான் மிகப்பெரிய அளவிலான போர் சூழல்கள் ஒரு சில ஆண்டுகளாகவே அங்கு காணப்பட்டு வருகிறது. சைனா எப்போது வேண்டுமானாலும் தைவான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழ்நிலைகள் உருவாகி இருந்தது. தற்போது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போர் சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சில காரியங்களை செய்வது மேலும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த காணொலியில் ஈரான் மக்களுக்கான பெர்சிய புத்தாண்டு திருவிழாவுக்கான ஒரு வாழ்த்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். வாழ்த்து மட்டுமல்லாமல் அதில் மிக முக்கியமான ஒரு சில காரியங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஈரான் நாட்டின் துணிச்சலான மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்வது போல இந்த ஆண்டும் உங்களுக்கு விடுமுறை கால வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிழா ஈரான் மக்களின் பழமையான நம்பிக்கையை குறிக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு ஒளி ஈரான் மக்கள் மேலுள்ள அந்த இருளை வெல்லட்டும் என்றும், ஒரு நன்மை ஈரான் மக்கள் மேலுள்ள தீமையை வெல்லட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த விடுமுறை நாட்களை நீங்கள் நன்றாக கொண்டாடுங்கள் என்றும், ஒருமுறை கூட நான் உங்கள் எல்லாருக்கும் நவராஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கப்புறமாக ஒரு மிக முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். To the brave people of Iran, I wish you, as I do every year, a happy holiday season, beginning with the Festival of Lights. It signifies the age-old belief of the Iranian people that light will triumph over darkness
that good will triumph over evil. This year, this holiday has special meaning. Celebrate it with your friends, your family. I take this opportunity to wish you a happy Nowruz, a year of freedom, a new beginning of hope to all of you, my dear friends. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகுவை இறந்து விட்டார் என்று ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகி உலக அளவில் மிகப்பெரிய பேச்சு பொருளானது. குறிப்பாக ஈரானின் அபிஷியல் பக்கங்கள் கூட அதை வெளியிட்டிருந்தாங்க. நாங்கள் நடத்தின தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் இறந்து விட்டார், அதன் காரணமாக தான் 2 நாட்களாக அவர் எந்த ஒரு பதிவும் இடவில்லை, எந்த ஒரு போஸ்டுமே அவர் போடல அப்படின்னு சொல்லி ஈரான் மட்டுமில்லாமல் உலக அளவில் இருந்து பேச்சுகள் எழும்ப ஆரம்பித்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அவர்கள் 2 வீடியோ வெளியிட்டிருந்தார். ஒன்று IDF சோல்ஜர்ஸோடு நிற்கிறதும், இன்னொன்று ஒரு கடையில் நின்று அவர் தேநீர் அருந்தும் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த சமயத்தில் தான் தற்போது ஈரான் மக்களுக்கான இந்த வாழ்த்து செய்தியுமே அவர் வெளியிட்டிருக்கிறார். சோ நம்ம ஆரம்பத்துல பார்த்தது மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த போர் மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ அப்பாவி மக்கள் கிட்டத்தட்ட 400 மக்கள் ஆப்கானிஸ்தான் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கான ஒரு கொடூர சம்பவம் என்று செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. 400 பேர் ஒரு இடத்தில் உயிரிழந்தார்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். மருத்துவமனையில் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 300க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயங்கள் அடைந்து சிகிச்சை பெற்று வராங்க. அநேக காணொலிகள் இருக்கிறது, ஆனால் யூடியூப்ல உள்ள ஒரு சில காரணங்களால் நம்மளால் அநேக காணொலிகளை வெளியிட முடியாது. சோ இந்த செய்தியை பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிக்கப்படுகிறது. அதில் காயமடைந்த மக்கள் அவர்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாம் ஆறுதல் அளிக்கணும். படுகாயமடைந்த மக்கள் சீக்கிரமாக அவர்கள் குணமடைய வேண்டும். நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த போர் சூழல்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கிறோம், கடந்த 2-3 ஆண்டுகளாக மிகப்பெரிய போர் சூழல்களை நாம் சந்தித்து வருகிறோம். ஆனா இந்த 2026ஆம் ஆண்டுல இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், ரஷ்யா, உக்ரைன், சைனா, தைவான், அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஒரு போர் சூழல் மிகப்பெரிய லெவல்ல வருவதை பார்க்க முடிகிறது. அநேக நாடுகள் இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும், இன்னொரு அநேக நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாகவும் திரும்புவதையும் பார்க்க முடிகிறது. ஒரு டீம் ஃபார்ம் ஆவதையும் நம்மளால் உணர முடிகிறது. சோ இந்த போர் சூழல்கள் நம்ம பைபிள்ல சொல்லப்பட்டபடி யுத்தங்களின் செய்திகளையும் நாம் தினம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் கலக்கமடைய வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறதை பார்க்கும்போது நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்டிப்பாக நாம் அதுக்கு ஜெபிக்க கடமை பெற்றிருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும், மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அப்டேட்டை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இதனை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவல்களை பார்த்து என்னென்ன அப்டேட் இருக்கிறது என்பதை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.